வருடத்தின் முதல் 33 நாட்களிலேயே வணிக குற்றங்களினால் நாட்டில் 260 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. நியூஸ் ஸ்ட்ரேட் டைம்ஸ் செய்தியின்படி இவ்வாண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 5153 வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 26% அதிகரித்துள்ளது என்றும் புக்கிட் அமானின் வணிக குற்றப்புலனாய்வு இலாகாவின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 4088 வழக்குகள் பதிவாகியிருந்தன. வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் குற்றங்களினால் ஏற்பட்ட இழப்பு தொகை 7% குறைந்துள்ளது. இருப்பினும் நாள் ஒன்றுக்கு 7.88 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று கூட்டரச வணிக குற்றப்புலனாய்வு இலாகாவின் இயக்குனர் டத்தோஸ்ரீ ரம்லி மொஹமட் யூசுப் தெரிவித்தார். மேலும் வணிக குற்றங்களில் 87.9% ஆன்லைன் குற்றங்கள் என்றும் மொத்த மதிப்பில் இது 75%, அதாவது 195.3 மில்லியன் ரிங்கிட் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே போலீஸ் இதுவரை 2443 விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவற்றின் வாயிலாக 2523 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் ரம்லி தெரிவித்தார். இதில் 1315 வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.